தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தொடர்பான குடும்ப விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அவரது மனைவி சங்கீதா சோர்ணலிங்கம் திருமணத்தை மீறிய உறவு குற்றச்சாட்டை முன்வைத்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 27 ஆண்டுகள் நீண்ட திருமண வாழ்க்கைக்கு பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மனுவில் குறிப்பிட்ட நடிகையுடன் விஜய்க்கு தொடர்பிருப்பதாகவும் அது தனக்கும் குழந்தைகளுக்கும் அவமானமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சட்டமேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்துக்களும் நிலவுகின்றன. இதனால் விவாகரத்து பிரச்சினை தனது அரசியல் பயணத்திற்கு தடையாக அமையக்கூடாது என்பதற்காக விஜய் தனது மனைவியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மனைவி சங்கீதா மற்றும் குழந்தைகள் சஞ்சய், திவ்யா ஆகியோருக்கு தலா 250 கோடி ரூபாய் வழங்க தயாராக இருப்பதாகவும் விவாகரத்து மனுவை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவல்கள் விஜய் தரப்பிலிருந்தோ அல்லது சங்கீதா தரப்பிலிருந்தோ இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.